கயடு இங்க தமிழ்ல கத்துட்டு வந்து இங்க வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட டைமும் பிரசன்ஸும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். அந்த தமிழ்ல டயலாக் பேசலாமா நர்வஸா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நீ தமிழ்ல பேசினாலே போதும், பசங்களுக்கு பிடிச்சிரும். அவ்வளவுதான் தமிழ் பீப்புள் லைக் தட். எஃபர்ட் போட்டா போதும், they will take care of the rest. எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட டைமும் பிரசன்ஸும் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன். இன்னைக்கு ரெடி ஆகும்போது I was thinking about my journey. அந்த சின்ன பொண்ணு coming from a middle class family, அந்த பொண்ணு இது ஸ்டேஜ் வரைக்கும் வந்ததில் எனக்கு பெரிய blessing. On first day setல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. என்னை ரொம்ப வேல்யூ பண்ணீங்க. பல்லவி ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் விஜய், சித்து அண்ட் ஹர்ஷத் ஒரு பல வருஷம் முன்னாடி ஃபன் பண்றோம்னு ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருக்கும் போது அதுல வந்து மரத்து பக்கத்துல சாஞ்சு என்னடா வாழ்க்கை இது டேஷ் மாதிரி அப்படின்னாரு. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அவருக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு, பயங்கரமா பண்றீங்க அப்படின்னு. அப்புறம் பல வருஷம் போச்சு, இப்போ அவர் வாழ்க்கை அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். பயங்கரமா சூப்பரா இருக்குல்ல. உழைச்சா வாழ்க்கை நல்லா மாறும்ன்றதுக்கு விஜய், சித்து ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் ஹர்ஷத் கான் செம்ம எனர்ஜி, செம்ம ஃபன்னு, ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். நான் அவர் கூட நடிக்கும் போது தான் தெரிஞ்சது, நல்லா நடிக்கிறாரு, சூப்பரா இருக்காரு. ஆல் தி பெஸ்ட். அடுத்து ஜிவிஎம் சார், அவர் எப்படி எல்லாரும் மக்கள்லாம் பார்க்குறாங்களோ அதே மாதிரி தான் இருக்காரு. கிளாஸு மாசு. நான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் பர்சனாலிட்டி தான் பார்த்துட்டு இருப்பேன். ஷூட்டில் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உன்னிச்சு பார்த்துட்டு இருப்பேன். அவர் படத்தோட ஹீரோ மாதிரியே இருப்பார். அதுதான் நம்ம அனலைசிங் அவரை பார்க்கும்போது. தேங்க்யூ சார். அடுத்து KS ரவிக்குமார் சார். KS ரவிக்குமார் சார் வந்து நான் கோமாளியில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, நம்ம சொல்லி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் அவர் ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துக்க ஆரம்பித்தார். அந்த பயம் வந்து மரியாதையாக மாறிச்சு. ஆனால் இப்போ அவருக்கு தெரியாது. எனக்கு ஆக்சுவலாக அவரை பார்க்கும்போது ரொம்ப பாசமாக இருக்கும், எமோஷ்னலாக ஃபீல் ஆவேன். ஏன்னா அவருக்கு 2-3 நாளா இப்பதான் அடிச்சு விட்டாங்க, திரும்ப அடமலை மாதிரி திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு 20 இன்டர்வியூ கொடுத்தாங்க. அந்த 20 இன்டர்வியூலையும் இதை மறக்காம ரைம்ஸ் மாதிரி எல்லாத்துலயும் சொல்லிட்டாரு. அவருக்கு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதே நான் அவரை கூப்பிட்டேன் அப்படின்னு எல்லா இன்டர்வியூலையும் அதை சொன்னாரு. அதனால உண்மையிலே ஒரு 2 lakh சப்ஸ்கிரைபர் இருக்கும் போது கூப்பிட்டாரு.